இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பாவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். துணிகரமான பாவம், இன்னும் கூட வாலிபர்களின் பாவம், இப்படி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியான வேத வசனம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவத்திற்கு உமது அடியேனை விலக்கி, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். இந்த நாள்ல நம்ம தியானிக்கிற பாவம் துணிகரமான பாவம். இன்றைக்கு பாவத்தை மக்கள் துணிகரமாய் செய்கிறதை நாம பார்க்கிறோம். பாவம் தெரிஞ்சும் இந்த பாவத்தை செய்தா, இந்த தப்பை செய்தா அதுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் மக்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறதை நாம பார்க்கிறோம். பல்வேறு விதமான கொலை, கொள்ளை, இன்னும் பல பாவ செயல்கள்ல, குற்ற செயல்கள்ல ஈடுபடுதாங்க. இந்த நிச்சயமாக நம்ம பிடிபடுவோம், நம்ம காவல்துறையிட்ட பிடிபடுவோம், மாட்டுவோம், அசிங்கப்படுவோம், தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தும் துணிகரமாய் இன்றைக்கு தவறு செய்கிற மக்களை நாம பார்க்கிறோம். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும். நம்ம வாழ்கிற காலம் மோசமான காலம், பாவம் பெருகி கொண்டே இருக்கிற காலம், பாவம் பலுகி பெருகுகிற காலம். எதை எடுத்தாலும் அது பாவம் தான். எந்த காரியத்தை செய்தாலும், எதை பார்த்தாலும் பாவமான காரியம், எதை கேட்டாலும் பாவமான காரியம். இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்கெல்லாமோ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமாக துணிகரமான பாவத்தை செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அதனால அங்க என்ன நடந்தது? அந்த ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக அவங்களால நிக்க முடியல. அந்த ஆயின் மனுஷர் கொஞ்சம் பேர் தான். ஆனா இவங்க பாவம் செய்ததுனால, ஆண்டவருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததுனால அந்த ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக நிற்க முடியாமல் அவங்க என்ன செய்தாங்க? இவர்களை முறிய அடித்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். காரணம் என்ன? துணிகரமான பாவம், ஆகான் செய்த அந்த பாவம். ஏற்கனவே யோசுவா சொல்லுகிறார், இந்த எரிகோவுல உள்ள எல்லாமே சாபத்தீடானது. யாரும் எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த எரிகோவுல உள்ள எல்லாம் சாபத்தீடானது என்று சொல்லி தெரிந்திருந்தோம், அந்த யோசுவா சொன்னதை நன்கு அறிந்திருந்தோம், இந்த ஆகான் அங்கே பாவம் செய்கிறதை நாம பார்க்கிறோம். அங்கே கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, இன்னும் எல்லா விதமான பொருட்கள், கண்களுக்கு இனிமையான எல்லா பொருட்களையும் அவர் என்ன செய்கிறார்? வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் எடுத்து இச்சித்து தன்னுடைய கூடாரத்துக்கு அடியிலே மறைத்து வைக்கிறதை நாம பார்க்கிறோம். அங்கே ஆகானுடைய பாவம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் ஆகான் கண்டுபிடிக்கப்படுகிறான். துணிகரமான பாவத்தை செய்ததுனால அங்கே ஒரு பெரிய விளைவை சந்திக்க நேரிடுகிறது. ஆகோர் பள்ளத்தாக்குக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆகான் சொல்லுகிறான், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தது உண்மைதான். அங்கே அவன் மாத்திரமல்ல, அவனுடைய அந்த 24ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பாளத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எங்க கொண்டு போறாங்க? ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போறதை நாம பார்க்கிறோம். கடைசியில அவனை என்ன செய்தான்? கல்லெறிந்து அவன் கொல்லப்பட்டதை நாம பார்க்கிறோம். துணிகரமான பாவம். இது பாவம் நமக்கு தெரிந்தும் நம்ம துணிந்து செய்கிறோம். நிறைய வேளைகளில தெய்வ பயம் இல்லாம மனசாட்சியை நம்ம என்ன செய்கிறோம்? அழிக்கிறதும். நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம என்ன செய்தோம்? பாவம் செய்கிறோம். நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு. நாம் செய்கிற ஒரு பந்தை எவ்வளவு வேகமா வீசுகிறோம், அதே வேகத்துல திரும்ப வரும். செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நிலைமை என்ன? நம்ம துணிகரமான பாவத்தை செய்கிறோம். இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் யார் பார்க்கா? இதெல்லாம் யாரு இதெல்லாம் கண்டுபிடிப்பான்னு சொல்லி நம்ம பெயர்களை பார்க்கும்போது, குற்றவாளிகள் பேரை பார்க்கும்போது எல்லா கிறிஸ்தவ பெயர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் இப்படிப்பட்ட பாவத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். ஆகான் செய்த ஒரு பாவம் முழு இஸ்ரவேலர்களுக்கும் அங்கே பாதிப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள். ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக முறிந்தோடுகிறார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்களாம். பாவம்
பாவம் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போவோம். ஒரு வீட்டுல ஒருத்தர் செய்யற பாவம் முழு குடும்பத்தையே அது என்ன செய்யும்? அழித்து போடும். துணிகரமாய் செய்கிற பாவம், கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம், பாவம் என்று தெரிந்தும் செய்கிற பாவம், இப்படிப்பட்ட பாவத்தோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். வேதம் சொல்கிறது, எந்த பாவியானாலும் ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். இது அனுக்கிரக காலம், கிருபையின் காலம். நம்ம உணர்வடைந்து, ஆண்டவரே தவறான காரியம் நான் செய்கிறது, ஒருவேளை தொழில்ல இன்னும் கூட மற்ற எந்த விஷயத்திலையும் நான் துணிகரமா இந்த பாவத்தை செய்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம வருகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் பாவம் செய்யும் போது சத்ருவுக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. துணிகரமான தவறுகளை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துவார். நாம் முறிந்தோடி போவோம். எந்த விஷயத்திலும் நாம் வெற்றி பெற முடியாது. தோல்விக்கு மேல தோல்வி, அடிக்கு மேல அடி. நாம் உடனே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவத்தை நான் செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மனஸ்தாபத்தோடு வருகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாவத்தின் தண்டனைக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும் என்று சொன்னது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அறியாமலே அறிந்தோ ஆண்டவரே நாங்கள் செய்கிற, பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு துணிகரமான பாவங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் மன்னித்து புது வாழ்வு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.